தமிழ் வணக்கம். உக்ரைன் ரஷ்ய போர் 5வது ஆண்டில் கால் பதித்ததன் பின்னதாக நடைபெற்றிருப்பது என்ன? மேற்கு நாடுகள் பிரிட்டன், பிரான்ஸ் 2 நாடுகளிடமும் அணுகுண்டு உண்டு. உக்ரைனுக்கு அணுகுண்டை வழங்க பார்க்கின்றார்கள். அதன் மூலமாக ரஷ்யா என்ற நண்டின் கடிகால்களை முறிக்க பார்க்கின்றார்கள். நடக்க விடமாட்டோம், போர் தொடரும். டிமிட்ரி பெஸ்கோவ் ஆத்திர உரை நேற்று. ரஷ்யாவினுடைய இலக்கு இன்னமும் முடிவடையவில்லை. போர் தொடரும் 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 என்று அறிவித்திருக்கின்றார். தமது மட்டுப்படுத்தப்பட்ட படை நடவடிக்கை எதற்காக முன்னெடுக்கப்பட்டதோ அந்த இலக்குகள் எதுவும் தொடப்படவில்லை. அந்த இலக்கை அடையும் வரை போர் தொடரும். சரி, இலக்குத்தான் என்ன? அதற்கு அவர் பதிலளிக்கவில்லை. இலக்கு என்பது போக போகத்தான் தெரியும். எனவே போர் என்பது தொடரும், முடிவே இல்லாத தொடர் நாடகம் என்பது அதனுடைய கருத்து. இலக்கும் தெரியாத இலக்கு, அதுபோல முடிவும் இல்லாத போர் என்பதற்கு அவருடைய விளக்கம் என்ன? அவருடைய ஒரே விளக்கம், மேற்கு நாடுகள் முதலில் பேச்சுவார்த்தை என்று பின்தங்கி இப்பொழுது என்ன செய்கின்றார்கள்? அவர்களுடைய சொந்த குணத்தை காட்ட ஆரம்பித்து உக்ரைனுக்குள் பணத்தை பம்ப் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். கனடா $300 மில்லியன், டென்மார்க் பல மில்லியன் டாலர்கள், ஐரோப்பா 90 பில்லியன் யூரோக்கள் என்று உக்ரைனுக்குள் பணத்தை கொட்டி ரஷ்யாவை நசித்து சிதைக்க முயற்சி எடுக்கின்றார்கள். இதை தடுப்பது ரஷ்யாவிற்கு கடமை. ரஷ்யாவினுடைய மூதாதையர்கள் தேடிய பெருமை, செல்வம், இந்த நாட்டினுடைய மக்களினுடைய வரலாறு, பெருமை, உலகளாவிய சிறப்பு எல்லாவற்றையும் இழந்து நாங்கள் அழிந்து போக வேண்டும் என்கின்ற அவர்களுடைய கனவுகள் ஒரு காலமும் நிறைவேறாது. இந்த போர் சிறிய போர், இது பெரிய போராக மாறக்கூடிய அளவிற்கு கிட்ட மிக கிட்ட வந்துவிட்டது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதற்கு காரணம் மேற்கு நாடுகள் என்ற அவர் அமெரிக்காவை குற்றம் சாட்டவில்லை என்பதும் இங்கு கூர்ந்து கவனிக்கத்தக்கது. மேலும் அவர் கூறுகின்ற பொழுது, கிழக்கு உக்ரைனில் டொன்பஸ் பகுதி, கிழக்கு உக்ரைனில் வாழுகின்ற ரஷ்ய மக்களை மானத்துடனும் கௌரவத்துடனும் சீரான அன்றாட வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடிய அளவிற்கு தங்களுடைய சிறப்பு படை நடவடிக்கை வெற்றியை தந்திருப்பதாகவும் அப்பிராந்தியத்தில் அமைதி ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் மார்தட்டி இருக்கின்றார். இந்த போர் 4 ஆண்டுகள் கடந்து விட்டது. 5வது ஆண்டில் கால் வைத்திருக்கின்றது. இந்த போரினுடைய நடவடிக்கைகள் குறுகிவிட்டது என்பது அல்ல, அது மேலும் பெருக போகின்றது என்பதுதான் அடையாளம் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். எனவே ரஷ்யா இந்த போரில் ஈடுபட்ட பொழுதே விட்டு கொடுப்பதில்லை என்கின்ற முடிவுடன் தான் களத்திற்கு வந்தது. ஆகவே தாங்கள் பின்வாங்க போவதில்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் ரஷ்ய விவகார நிபுணராக தொடர்ந்து இந்த விவகாரத்தை அவதானித்து வருகின்ற டென்மார்க்கினுடைய ராணுவ விவகார நிபுணர் ஆனஸ் புக் நீல்சன் கூறுகின்ற பொழுது, ரஷ்யா இந்த போரை 2026ஆம் ஆண்டு முழுவதும் கொண்டு நடத்துவதற்கு பலத்த மூச்சறிந்த நிலையைத்தான் சந்திக்க போகின்றது. ஏனென்றால் ரஷ்ய பொருளாதாரம் இதற்காக முதலீடு செய்யக்கூடிய அளவிற்கு இன்று இல்லை என்று அவர் குறிப்பிடுகின்றார். ஆகவே ரஷ்யாவினுடைய பொருளாதாரம் தொடர்ந்து சிதைவடைந்து கொண்டு வருகின்றது. ரஷ்யாவினுடைய அதிகார சக்திகள் தங்களை நிலைநிறுத்துவதற்கும் தங்களை பாதுகாப்பதற்கும் தங்களுடைய அதிகார வாழ்க்கையை நிலைநிறுத்துவதற்கும் எந்தெந்த வழியாலெல்லாம் தாங்கள் முயற்சி எடுக்க முடியுமோ அத்தனை வழிகளினாலும் அவர்கள் முயற்சி எடுத்து விட்டார்கள். அதற்காக அவர்கள் இழந்திருப்பது சாதாரண தொகை அல்ல, பெருந்தொகை பணத்தை அவர்கள் இறைத்திருக்கின்றார்கள். இவ்வளவு பெருந்தொகை பணத்தை அவர்கள் ஏன் இறைத்தார்கள் என்றால், அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு சரியாக இருந்திருக்குமாக இருந்தால் இவ்வளவு பணத்தை அவர்கள் இறைத்து இராணுவத்தை மேலும் மேலும் நவீனமயப்படுத்தி இருக்க வேண்டிய தேவை இல்லை. இவ்வளவு தூரம் நவீனமயப்படுத்தாத இராணுவத்தை வைத்து எவ்வளவு தூரம் என்று தெரியாத ஒரு போரை அவர்கள் முடிவு செய்து வந்திருக்கின்றார்கள் என்றால், அவர்களுக்கு எதிராக உக்ரைன் பெரும் போரை நடத்த வேண்டும் என்பது அல்ல. ரஷ்யாவினுடைய பொருளாதாரம் அவர்களுக்கு எதிரான போரை நடத்தும். இன்று அவர்கள் தோற்று போவார்கள், நாளை தோற்று போவார்கள் என்று கூற முடியாது. ஆனால் அவர்களுடைய முயற்சியும் காலம் என்பதும் இரண்டும் 100க்கு 100ஆக வருகின்ற பொழுது அதற்கு பின்னர் வருகின்ற ஒரு நொடி அவர்களை தோல்வியடைந்து சரிவடைய வைக்கும் என்பதுதான் இந்த போரினுடைய வியாக்கியானமாக இருக்கின்றது. இந்த போர்
போரில் உக்ரைனிய படைகளும் வெற்றி பெறவில்லை. இந்த போரில் ரஷ்ய படைகளும் வெற்றி பெறவில்லை. இந்த போரில் யார் வெற்றி பெறப் போகின்றார்கள் என்றால் பொருளாதாரம் தான் வெற்றி பெறப் போகின்றது. யார் அதிகமான பொருளாதாரத்தை வைத்திருந்து போரில் இழப்புகளும் செலவுகளும் ஏற்பட அதை தாங்கக்கூடிய சக்தி உடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களினால் மட்டும்தான் இந்த போரின் இறுதி வெற்றியை பெற்றுவிட முடியும். எனவே உக்ரைனுக்கு இருக்கின்ற வாய்ப்புகள் ரஷ்யாவிற்கு இந்த வகையில் குறைவாக இருக்கின்றது. ரஷ்யாவிற்கு அளவுக்கு மேல் உதவக்கூடிய நிலையில் சீனாவினுடைய பொருளாதாரம் இருக்கின்றதா, ரஷ்யாவிற்குள் பணத்தை கொட்டி சீனா உலகத்தை சந்திக்க முடியுமா என்பதெல்லாம் ஐரோப்பிய நாடுகளின் முன் இருக்கின்ற கேள்வி போல ரஷ்ய அணியின் முன்னால் இருக்கின்ற கேள்வியாகவும் இருக்கின்றது. ஆகவே இந்த போரை தொடருகின்ற பொழுது கல்லாப்பட்டி வெறுமையாகி கொண்டு செல்லும். அந்த கல்லாப்பட்டியில் எலி படுக்க போரை நடத்த முடியாத நிலை வரும். அதை நோக்கித்தான் இவர்கள் செல்ல போகின்றார்கள் என்பது அவருடைய ஆய்வாக இருக்கின்றது. மேலும் அவர் கூறுகின்ற பொழுது இன்று முன்னணி அரங்கில் ரஷ்ய படைகள் தொடர்ந்து முன்னேற முடியாமல் மூச்சிறைத்துக் கொண்டு இருக்கின்றன. அவர்கள் சிறப்பாக இருக்கின்றார்கள், பலமாக இருக்கின்றார்கள், உலகத்தின் ஈடிணை இல்லாத வல்லரசாக இருக்கின்றார்கள் என்றால் உக்ரைன் என்கின்ற நாட்டை வெல்வதற்கு 4 வருடங்கள் ஏன் அவர்களுக்கு தேவை? இப்பொழுதும் முன்னேறுவதில் அவர்கள் மூச்சிறைக்க வேண்டிய தேவை என்ன என்றால் ரஷ்யாவினுடைய வர்ணமான வார்த்தை ஜாலங்களினால் கூறுவது போல நடத்த முடியாது என்பதுதான் இயல்பு நிலையாகும் என்றும் அவர் கூறுகின்றார். எனவே யதார்த்தத்தை ஏற்றுக்கொண்டு ஓர் அமைதிக்கு வர வேண்டும். அமைதிக்கு வந்தால் ரஷ்ய ஆட்சியாளருக்கு எதிராக ரஷ்யாவில் கேள்விகள் கிளம்பும். அதுவரை போர் தொடரும். ஆனால் நாங்கள் அப்படி ஒன்றும் டிமென்சியா நோயில் இல்லை. சென்ற ஆண்டு இது போன்ற நிகழ்வுகள் நடைபெற்ற பொழுது 2025 டிசம்பரில் இந்த போர் முடிந்துவிடும் என்று கூறிய ஆய்வாளர்கள் தான் இவர்கள் என்பதும், போர் என்பது 2026 ஆண்டு டிசம்பரில் கூட முடிவடையுமா தெரியவில்லை. வருகின்ற ஜூன் மாதத்துடன் போரை நிறுத்த வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். அவரால் நிறுத்த முடியுமா முடியாதா என்பதை ஜூன் மாதம் பூவா தலையா போட்டு பார்க்கும். அதன் பின்னர் போர் தொடரும். இந்த போர் முடிக்க முடியாத போராகவும் இந்த போர் தொடங்கக்கூடாத போராகவும் இருந்திருக்கின்றது என்பதை நாளைய வரலாறு எழுதலாம். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.